கஷ்டப்பட்டேன். கஷ்டம் என்ன எங்கேருந்து வேற்றுக்கிறதுன்னு வந்தால் கஷ்டம்னு ஒன்று கிடையாது. நாம் தீர்மானிக்கிறோம். நாம் யாருங்கிறது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நோக்கி போகிறோம்னா எவ்ரிதிங் இஸ் பார்ட் ஆஃப் இட். சந்தோஷம். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஸ்டார்ஸ் பெர்ஃபார்மன்ஸுக்கு என்ன டிஃபரன்ஸ்? சாதாரண வார்த்தை இல்லை. அந்த ஸ்டாருங்கிறது அதுக்கு பின்னாடி பல அரசியல் இருக்குது. தான் நினைக்கிற விஷயத்த எப்பவும் ஒரே மாதிரி மக்கள்கிட்ட சொல்கிறவன் தானா இருக்கிறவன் ஸ்டாரா, இல்லை ஒரு நேரமும் அந்த பாத்திரத்துக்குள்ளே மாறிக்கிட்டே இருக்கிறவன் ஸ்டாரா அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் நடித்த மூவியில் சொல்கிறேன், மேபி அந்த மூவி மிக்சடாக இருந்தாலுமே சாரோட கேரக்டர் எப்பயுமே பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும். என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க? இதே மாதிரி சினிமாவில் ஒரு பேஷன் லவ் எல்லாமே அவனுக்கும் இருந்திருக்கும். இப்போ அவன் எங்கேருந்து வந்தானோ லைஃப் அவனை அங்கேயே போட்டுருச்சுன்னும் போது அதுதான் ஆக்சுவல் பிரச்சனை. இப்போ எனக்கு படம் பண்ண ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுங்கிறதுனால நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் இப்போ அது அவனை மாதிரியான நாட்களுக்கு நான் பண்ணுற பெரிய டிஸ்ரெஸ்பெக்ட் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு சினிமாவில் வந்து இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் எல்லாருமே தான் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஓகே பிரதர் நான் இப்போ சக்ஸஸ் ஆகிட்டேன், ஆனால் அடுத்து என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அந்த ஒரு பயம் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கப்பல நான் பசுவை சார்ட்டே அதை கேட்குறேன். சார் அந்த பயம் மேக்ஸிமம் வந்து சினிமாவில் உள்ள நிறைய பேருக்கு அது இருந்துக்கிட்டே இருக்கு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? கஷ்டம் என்ன எங்கேருந்து வேற்றுக்கிறதுன்னு வந்தால் கஷ்டம்னு ஒன்று கிடையாது. நாம் தீர்மானிக்கிறோம். நாம் யாருங்கிறது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நோக்கி போகிறோம்னா எவ்ரிதிங் இஸ் பார்ட் ஆஃப் இட். சந்தோஷம். இண்டெக்ஸ் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் ரெஜிராத் தெமோன். ஸோ இன்றைக்கி நம்ம கூட வந்து குற்றம் புரிந்தவன் சீரியஸ் டீம் தான் இருக்கிறாங்க. வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? ஓகே, முதல்ல நம்ம கேப்டன் ஆஃப் த ஷிப் அவர்கிட்ட ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் சொன்ன மாதிரி உண்மைக்குமே மிரட்டி விட்டுருந்தீங்க, டிபியூ மையே தெரில. ஃபஸ்ட்டு இந்த குற்றம் புரிந்தவன்லேருந்து ஆரம்பிப்போம். என்ன அப்படின்னா, இந்த ஸ்டோரி எடுக்கலாம், அதுவும் சீரியஸாக எடுக்கலாம், இப்படி ஒரு காஸ்டிங்கை உள்ளே கொண்டு வரலாம், அதெல்லாம் சார் பிரிச்சிருந்தாப்புல உள்ள ஒவ்வொரு ஃப்ரேமும், அதே மாதிரி இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணலாம் அப்படின்றதுல எங்கே ஆரம்பிச்சிச்சு குற்றம் புரிந்தவன்? இல்லை, ஒரு 2019 மாதிரி நான் அந்த ஸ்கிரிப்ட் எழுதினேன். அப்போ அது ஃபிலிமாக தான் இருந்துச்சு. ஸோ அப்புறம் போஸ்ட் கோவிட் அப்படிலாம் இருந்ததுனால சுச்சுவேஷன் படி அதை வெப்சீரிஸாக சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. சரி, ஆப்பர்ச்சுனிட்டி அதான் அதுக்கு அப்படின்னும் போது வேறு ஆப்ஷனும் இல்லை எனக்கு. ஸோ அதனால் வெப்சீரிஸாக பண்ணோம். ஆனால் படமாக இருந்ததை விட இப்போ ரொம்பவே பெட்டராகவே வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரைட்டிங். ஸோ மேபி 2019 அது நடந்திருந்தால் இப்படி இருந்திருக்குமான்னு தெரியல. ஸோ அந்த டைம், ரைட்டிங்கான ஸ்பேஸ் எல்லாமே இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா வந்துச்சு. பட் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே அந்த கேள்வி வரல. ஏன்னா படம் பயங்கரமாக இருக்குது, உள்ளே பார்க்கும்போது நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும்போது ஒய் சீரியஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் கேள்வி. ஆமாம், வெப் சீரிஸாக ஏன் மூவியாக பண்ணியிருந்துருக்கலாமே அப்படி இல்லை. அதான் மூவின்ற ஆப்ஷன் தான் இனிஷியலாக இருந்துச்சு. அப்புறம் அதான் கோவிட்க்கு அப்புறமா என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சுல்ல. ஸோ அந்த டைமில் எனக்கு இந்த வெப் சீரிஸாக பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்துச்சு. ஸோ நான் இல்லை படமாக தான் பண்ணுவேன்ற இது அந்த ஜோன்லேயும் நான் இல்லை. ஸோ நம்ம எது கிடைக்கிதோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருந்துச்சு. ஸோ அதனால் இதுக்கு கதையை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி நிறைய கேரக்டர்ஸ் உள்ளே கொண்டு வந்து வெப் சீரிஸாக. ஓகே சார், பசுவி சார் உங்ககிட்ட கேட்குறேன் சார். உங்களுக்கு குற்றம் புரிந்தவனில் சொல்லும்போது உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு இந்த வேர்ல்டுக்குள்ளே வரும்போது உங்கள்கிட்ட என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாப்புல சார்? ஒரு ஸ்கிரிப்ட் நேரேட் பண்ணப்படுது, அதில் நாம் ஃபிட் ஆகிறோமா இல்லையான்னு ஒரு விஷயம் பார்க்குறோம். ஃபிட் ஆகும்போது அதை அக்செப்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதோட ப்ராசஸ், அது எப்படி பண்ண போகிறோங்கிறது, அந்த டிஸ்கஷன்ஸ் அதெல்லாம் போக ஆரம்பிச்சிடும். முதல்ல நமக்கு இந்த கேரக்டர் ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த ஃபில்ம் வந்து இந்த சூழலில் இந்த ஃபில்மாக இந்த சீரீஸாக இது வந்து நிற்குமா, அதுக்கான ரெலவன்ஸ் இருக்கா அதில் அப்படின்னு தான் முதல்ல பார்ப்போம். அது இருந்தது. அதே சமயத்தில் ரோலும் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா எனக்கு பசுவை சார்ட்ட வந்து சம்திங் நம்ம ஒரு மூவி ஃபுல்லாக பார்த்து முடித்தாலுமே அந்த மூவி மேபி இது வரைக்கும் நீங்கள் நடித்த மூவியில் சொல்கிறேன், மேபி அந்த மூவி மிக்சடாக இருந்தாலுமே சாரோட கேரக்டர் எப்பயுமே பேசப்பட்டுக்கிட்டே இருக்கும். என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாங்க பசுவை சாரை? இன்னொன்று பசுவை சார் இப்போ நீங்கள் என்கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தீங்க, அந்த ஸ்டோரி எனக்கு ஒன்று சொல்லும், அந்த கேரக்டர் நல்லா இருக்கான்னு நான் பார்ப்பேன், மீட்டர் பார்ப்பேன், ஓகே செட் ஆகுதுன்னா நான் நடிப்பேன் அப்படின்னு. என்ன இருந்தால் சார் நடிப்பாப்பில்? இல்லை, அது சொல்ல முடியாது. அது கதை தான் தீர்மானிக்குது. அந்த கதைக்குள்ளே அதான் இந்த சொசைட்டிக்கு அதில் அங்கேயே ஒரு ரெலவன்ஸ் இருக்கா, இன்னைய காலகட்டத்தில் இந்த படத்துக்கு ரெலவன்ஸ் இருக்கா, இந்த கேரக்டர் வந்து டே டு டே லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கா, இல்லை அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, நம்ம பண்ணால் அது நிற்குமா, இதெல்லாம் தான் நான் முதல்ல பார்ப்பேன். ஆஸ் ஆக்டராக அவ்வளோதான் நான் யோசிக்க முடியும். அதுக்கு மேலே நான் யோசிக்க முடியாது. இந்த படம் வந்து 100 கோடி சம்பாதிக்குமா, அதெல்லாம் என் வேலை கிடையாது. இந்த படம் அவார்டு வாங்குமா, அதெல்லாம் ஒரு நடிகனோட வேலை கிடையாது.
நடிகனோட வேலை அவனுக்கு அதுக்குள்ளே போகிறதுக்கு வேலை செய்கிறதுக்கு எதாவது இருக்கா, செல்ஃபிஷ் தான், அப்படியே வச்சுக்கலாம், அது தப்பு இல்லை, அது நல்லது தான். அது அது மட்டும் இருந்தால் போதும், எனக்கு அது இருந்தால் போதும் நான் நினைப்பேன். நான் என் வேலையை கரெக்டாக பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு நடிகனும் அவன் வேலையை பார்க்கும்போது, டைரக்டர் ஒரு வேலையை பார்க்கும்போது, எல்லாரும் அவங்க வேலையை ஒழுங்காக பார்க்கும்போது அந்த படம் ஒழுங்கான படமாக தான் வரும் இல்லையா? எல்லாரும் அவங்க வேலையை பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். அது அவங்களுக்கு பிடிச்சி செய்யும்போது இன்னும் கரெக்டாக இருக்கும். அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் உண்மைக்கும் சார், எந்த கேரக்டர் கொடுத்தாலுமே அதில் ஒரு யூனிக்னஸ் காமிச்சு சாரோட கேரக்டர் தனியாக பேசப்படும் என்றைக்குமே அப்படிங்கிறது. அடுத்து மேம் உங்ககிட்ட நான் வரேன். ஓகே, குற்றம் புரிந்தவன் இதுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த வேர்ல்டுக்குள்ளே வரும்போது? ஸ்கிரிப்ட் படித்தேன் நான் ஃபுல்லாக. இப்போது சில புக்ஸை நம்ம படிக்கும்போது நம்மளால் கீழே வைக்க முடியாதுல்ல, பிகாஸ் அடுத்து என்ன நடக்குதுன்னு வி வாண்ட் டு நோங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஸ்கிரிப்ட். ஒரு எபிசோட் படித்து முடிக்கும் போதும் ஐ குடன்ட் கீப் இட் டவுன். ஐ வாண்டட் டு ரீட் மோர். ஸோ அந்த மாதிரி படிக்கும்போதே எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தப்போ ஐ வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். பெரிய வாழ்த்துக்கள்ண்ணே. எனக்கு சொல்லும்போது வந்து அந்த இன்னசென்ட்டாக இருக்கும்போது நிறைய இடத்துல வந்து நம்மளுக்கு அட்டாச் ஆச்சு. ஸ்டார்டிங்கில் அந்த டிரைவராக இருக்கும்போது அவர் சேர் அடிச்சுட்டு போகிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருந்தீங்க. அண்ணனுக்கு எப்படி இருந்துச்சு? நான் வேறு ஷூட்டில் இருந்தேன், ஒன்று தள்ளி வச்சுட்டு தான் இதுக்கு வந்து. ஆனால் கதை கேட்டவுடனே நான் அவர்கிட்ட டேரக்டர் கேட்டது, என்னங்க செம்மையாக இருக்குது, நீங்கள் படமாக எடுத்துக்கலாமே, நீங்கள் கேட்ட கேள்வி தான் நான் அவர்கிட்ட முதல்ல கேட்டது. இல்லைண்ணா இது படமாக தான் எடுத்தது, பிளான் பண்ணது, கதை எழுதிட்டு அண்ணா தான் சொன்னது அப்படின்னு விஷயத்த சொன்னார். பயங்கர இன்ட்ரெஸ்டிங். ரைட்டு, இதுக்குள்ளே நம்ம உள்ளே போகலாம், இது கண்டிப்பாக இது எனக்கும் கொஞ்சம் யூனிக்கான ஒரு ரோலாக இருக்கும், நல்ல கதைக்குள்ளே நம்ம ட்ராவல் ஆகிறதுல இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அப்படி தான் உள்ளே வந்தேன். எனக்கு என்னென்னா சார், எல்லாருமே இதை பற்றி பேசும்போது சரி, உங்கள் இன்டர்வியூக்கள் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு பார்த்ததெல்லாம் உண்டு. எனக்கு ஒரு டைம் ஒரு தோப்பில் வச்செல்லாம் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். சிலர்லாம் பயங்கரமாக நடிச்சுக்கிட்டே வராங்கன்னா ஒரு ஸ்டீரியோ டைப் பண்ணி சில இடத்துல அடைச்சிருவாங்க. ஆனால் சார் எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணுறாப்புல. நீங்கள் என்னைக்காச்சும் நினச்சிருக்கீங்களா சார், நம்ம இந்த ரோல் பண்ணலாம், ஒரு ஆக்டர் ஆகிட்டோம்னா இந்த ரோல்குள்ளே மட்டும் நம்ம இருப்போம் அப்படின்லாம் சிலர் வந்து, ஏன்னா அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு இந்த ரோல் இருக்கட்டும், இதை வந்து நீ அட்டாச் பண்ணிடக்கூடாது, ஏன்னா இந்த ஒரு ஷேட் அடிச்சிடக்கூடாது எனக்கு அப்படின்னு. ஆனால் சார் அப்படி பார்த்த மாதிரி தெரில, எல்லாத்துலேயுமே போய் உட்காந்து அடுத்ததுக்கு வரும்போது எங்களுக்கு அந்த ஷேடும் தெரிய மாட்டேங்குது. டோட்டலாக வேறு ஒரு கேரக்டராக எங்களுக்கு நீங்கள் தெரியுங்கும் போது அது எப்படி சார் முடியுது சாரால்? இல்லை, இது முடியலங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நமக்கு ஆக்சுவலாக ஒன்றும் தெரியாது. நம்ம என்ன தெரியுதான்னு நினச்சிக்கிறோம். நிறைய நேரங்கள் நமக்கு ஒன்றுமே தெரியாது, அதான் உண்மை. இவங்க பேசுகிறாங்கல்ல, அவங்கள கேளுங்க, ஷூட்டிங் போகிற அன்றைக்கி என்ன நடக்கும்னு கேளுங்க. நடிகர் தானே, அவர் எவ்வளோ படம் பண்ணிட்டார், இவங்க எவ்வளோ படம் பண்ணிட்டாங்க கேளுங்க. காலையில் போய் நிற்கும் போது தான் தெரியும் நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. இது எல்லாருக்கும் நடக்கும், அது நடக்கணும். அது நடந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆர்டிஸ்டாக இருப்பீங்க. அது உங்களுக்கு நடக்கலை, இன்றைக்கி நான் பிரமாதப்படுத்திடுவேன் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் காலி. புரியுதுங்களா? எங்கே ஒரு விஷயம் க்ரியேட் ஆகும்னா, எனக்கு எப்போ எனக்கு தெரியலன்னு தோணுதோ அப்போ தான் நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க. இல்லைன்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும், எல்லாம் அப்படியே இங்கே வந்துடும். எல்லாம் அப்படி பண்ணிடலாம் மாட்டோங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அங்கே போனால் தான் தெரியும் நமக்கு ஒன்றும் தெரியலன்னு. அது எனக்கு கொஞ்சம் முன்னாடியே தெரியும் நமக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு, அவ்வளோதானே தவிர. அது ஏன்னா இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நமக்கு ஒன்றும் தெரியலங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போது அதை கற்றுக்க தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். இவங்க எல்லாருமே அவங்க அளவில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள், சாதாரண ஆட்கள் கிடையாது. எல்லாருமே அவன் அவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கான். பட் இந்த ஒரு புரிதலுக்குன்னு ஒருத்தர்கிட்ட சொல்ற முடியுது இல்லை. நானும் இந்த ஷூட்டில் ஒரு நாளைக்கு போயிட்டு ஃபுல்லாக எனக்கு ஒன்றுமே தெரியல சார், என்ன பண்ணுறேன்னு புரியலன்ட்டு இங்கே தான் புலம்புனேன். ஏன்னா ஆமாம், அது புரிஞ்சு நம்ம ஒன்று சொல்கிறோன்னு அது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கல்ல. அது இவர் சொன்னது இந்த ஷூட்லேயே நடந்துச்சு. ஒரு வாரம் போயிட்டு எனக்கு எதுவுமே புரியல, என்ன பண்ணுறேனே தெரியலன்ட்டு இங்கே தான் புலம்புனேன். இல்லைங்க, எனக்கு இதில் ஷூட்டில் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாரு, கதை படித்து எல்லாம் முடிஞ்சுது. ஷார்ட்டுக்கு ரெடி அப்படின்னா மேக்கப் போட்டு ரெடி பண்ணிவிட்டு, சார் ஹேர் கட் ஓகே, ஸ்பாட்டில் கட் பண்ணிவிட்டு, இது மேக்கப் ஓகே நல்லாயிருக்கு, திருப்பி பார்க்குறாரு, சார் ஒரு நிமிஷம் இருங்க அண்ணா, இது இல்லை, இதில் காலையில் சாயங்காலம் வரைக்கும் இப்போ நான் இருக்கேனா இல்லைன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் ஒரு ரோல் ஒன்று மைண்டில் வச்சுருக்காருல்ல, அது ஒன்று கொண்டு வர வேண்டியிருக்கு. இப்போ நான் வந்து ஓகே, நான் ஆக்டர் வந்துட்டேன், இதை முடிச்சுட்டேன் தெரிஞ்சுட்டு போனால் கஷ்டம். நம்ம அதை பிடிக்கிறதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். அது மீறி தான் நான் அன்றைக்கி கூட நினச்சேன், சரி இந்த ப்ராஜெக்ட் நம்ம இல்லை போல் இருக்குது, எப்படியும் சேஞ்சிங் தான் அப்படின்னு. ஏன்னா டைரக்டருக்கு வந்து அவர் ஒரு விஷுவலில் இருக்கார், அவர் ஒரு அந்த கேரக்டர் ஒரு உள்வாங்கியிருக்காரு, அதை நான் புரிஞ்சுக்கணும்ல. வேறு அதை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு டைம் வேணும் இல்லை. அது எல்லா படங்கள்லையும் ஈஸியாக அப்படிலாம் பண்ணிடவும் முடியாது. நம்ம அதை வந்து
அது இன்னொருத்தர் எழுதியிருக்காங்க. அந்த எழுதின நான் புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சு எனக்கு என்கிட்டேருந்து ஒன்று வரணும். அப்படி வந்து ஒன்று நடந்தால் தானே நடக்கும். கண்டிப்பாக ஒரு டெபியூட் டைரக்டர்னால ஸோ இது நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஏன்னா நாளைக்கு நீங்கள் பெரிய பெரிய இடங்களுக்கு போகும்போது எங்களுக்கு முதல்ல இந்த இன்டர்வியூ கொடுத்ததுனால இருக்கட்டும், இந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி, ஏன்னா இதுக்கு முன்னாடி பென்குயினில் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ ஒரு ட்ராவல் இருந்திருக்குல்ல. இப்போ ஒரு டேரக்டராக நீங்கள் வந்து இங்கே உட்காந்துருக்கும்போது இப்போ இந்த ஃபீல் எப்படி இருக்குது உங்களுக்கு? அந்த ட்ராவல் தாண்டி இங்கே வந்து உட்காந்துருக்குறது. இது தப்பிச்சிட்டோண்டான்ற மாதிரி தான் இருக்குது. அது ஆக்சுவலாக அப்படி தான். இப்போது இங்கே ஆக்சுவல் கஷ்டம் என்னென்னு ஒன்று இருக்குது ப்ரோ. இப்போ என்னென்னா, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க சில பேர். அவங்க வந்து இப்போ நான் சென்னையிலேயே இருந்ததுனால, சென்னையில் இருக்கிறதுனாலே நான் ஒரு ப்ரிவிலேஜான ஆளுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம 8 வருஷம் 10 வருஷம் நம்ம ட்ரை பண்ணுறோம்ல. இப்போ அந்த ட்ரை பண்ணும்போது நம்ம அந்த சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான தேவை என்னென்னா சாப்பிடவும் தங்குறதுக்கு இடமும். இப்போ நான் சென்னையிலே இருக்கிறதுனால நான் அதை பற்றி யோசிச்சதே இல்லை. எப்போ போனாலும் எங்கள் அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க. நான் ஒரு 2 நாள், நான் ஒரு 1 வீக்லாம் கூட வீட்டை விட்டு வெளியே வராமல் படம் பார்த்துட்டு அப்படிலாம் இருந்திருக்கேன். ஆனால் இந்த வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வராங்கல்ல, அவங்களுக்கு வந்து இதுவே ரொம்ப கஷ்டம். ஸோ என் ஃப்ரெண்ட்லாம் ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து ஹோட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கான். நான் ஒர்க் பண்ண படத்தில் அவன் ஆஃபீஸ் பாயாக தான் இருந்திருக்கான். அவன் ஆஃபீஸ் பாயாக ஒர்க் பண்ணி அசிஸ்டண்ட்டாக இருந்து அசோசியேட் ஆகி டைரக்டர்லாம் இருந்திருக்கான். இந்த கோவிட் டைமில் எல்லாமே கொலாப்ஸ் ஆனதுனால அவன் மறுபடியும் அவன் வந்த ஊருக்கே போயிட்டான். கொஞ்சம் கடன் பிரச்சனை அப்படிலாம் ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கே அவனை கூப்பிட்டேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கே நான் அவனை கூப்பிட்டு நீ வாடான்னு சொன்னேன். ஆனால் அவன் இல்லைடா ஒரு 3 வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி. இப்போ அதுதான் ஆக்சுவல் பிரச்சனை இல்லை. இப்போது ஒருத்தன் என்ன மாதிரி தான் அவனும் ஆசைப்பட்டிருப்பான். இப்போது இதே மாதிரி சினிமா மேலே ஒரு பேஷன் லவ் எல்லாமே அவனுக்கும் இருந்திருக்கும். இப்போ அவன் எங்கேருந்து வந்தானோ லைஃப் அவனை அங்கேயே போட்டுருச்சுன்னும் போது அதுதான் ஆக்சுவல் பிரச்சனை. இப்போ எனக்கு படம் பண்ண ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சுங்கிறதுனால நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் இப்போ அதுக்கு அவனை மாதிரியான நாட்களுக்கு நான் பண்ணுற பெரிய டிஸ்ரெஸ்பெக்ட்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே தான் கஷ்டப்படுறோம். இது லைஃப் ஒரு டைம் அப்படி ஆகிடுது. நம்ம இப்போ இவ்வளோ ஜேர்னிக்கு அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமா இது என்ஜாய் பண்ணுற ஸ்டேட்லாம் எனக்கு ஆக்சுவலாக வரல. நிஜமாக சொல்லணும்னா ஓகேடா தப்புச்சிட்டோம், இப்போ அடுத்து என்ன, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்குது. ஆமாம். ஆனால் எனக்கு சினிமாவில் வந்து இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் எல்லாருமே தான் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஓகே பிரதர் நான் இப்போ சக்ஸஸ் ஆகிட்டேன், ஆனால் அடுத்து என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அந்த ஒரு பயம் எனக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கப்பல நான் பசுவை சார்ட்டே அதை கேட்குறேன். சார் அந்த பயம் மேக்ஸிமம் வந்து சினிமாவில் உள்ள நிறைய பேருக்கு அது இருந்துக்கிட்டே இருக்கு. அதை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? நெக்ஸ்ட் என்னங்கிறது எல்லாருக்குமே இருக்கிற கேள்வி தானே. சினிமா மட்டும் நீங்கள் எப்படி சொல்லுங்கள், அது அப்படி பார்க்கக்கூடாது. என்ன கேட்டேன், நாளைக்கு என்னன்றது நமக்கு தெரியாது. நீங்கள் உங்கள் வேலையை ஒழுங்காக பார்த்தீங்கன்னா அதை யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நான் என் வேலை என்ன, அந்த வேலையை நான் சரியாக செய்கிறேன்னா, அதுக்கான தேடுதல் என்கிட்ட இருக்கா, அதை நோக்கி நான் போகிறேன்னா, நீங்கள் அந்த வேலையை ஒழுங்காக பார்த்தீங்கன்னா நாளை அது தீர்மானிக்கும். நாளைக்கு நம்ம தீர்மானிக்க வேண்டாம். நாளைக்கு என்ன நம்ம உட்கார்றதை விட நீ என்ன பண்ண போகிற நீ தெரினா அது சொல்லும் நாளைக்கு நீ என்ன பண்ணணும். புரியுதுங்களா? இதே மாதிரி இன்னொரு கேள்வியும் இப்போ அவர் நோக்கி வச்சதுனால நான் பதில் சொல்கிறேன். இது ரொம்ப நாளாக தொக்கி நிற்கிற ஒரு கேள்வி. கஷ்டம் என்ன, எங்கேருந்து வேற்று கிரகத்துலேருந்து வந்தான்னா கஷ்டம்னு ஒன்று கிடையாது. நாம் தீர்மானிக்கிறது தான் அது. நாம் யாருங்கிறது முதல்ல நம்ம புரிஞ்சுட்டோன்னா, நம்ம என்ன நோக்கி போகிறோன்னா எவ்ரிதிங் இஸ் பார்ட் ஆஃப் இட். சந்தோஷம், இப்போ சந்தோஷத்தை என்னன்னு சொல்வீங்க? அதே தான் அதுவும். கஷ்டமும் அதே தானே. அது மட்டும் எங்கள் தனியாக வெளிலேருந்து வந்தால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம் என்ன பண்ண போகிறோம் நமக்குள்ளே ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சுன்னா அதை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா இது ரெண்டும் வரும். ரெண்டும் இல்லைன்னா வாழ்க்கை இல்லையே சார். அதே மாதிரி டைரக்டர் ப்ரோ பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாப்புல, எனக்கு ஆக்டர் தேவையில்லை, எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் தேவை. இங்கே எனக்கு கிடைச்சது எல்லாருமே 3 பேருமே எனக்கு பயங்கரமான, சொல்லப்போனால் இந்த சீரீஸில் கிடைச்ச எல்லாருமே எனக்கு பெர்ஃபார்மர்ஸ் அப்படிங்கும்போது நான் அது உங்கள் 3 பேர்கிட்டையுமே அதை நான் கொஸ்டினாக வைக்கிறேன். அதுக்கு நீங்கள் 3 பேருமே பதில் சொல்லலாம். ஏன்னா அது எல்லாத்துக்குமே நீங்கள் எல்லாருமே ஒருத்த நாள் பதில் சொல்கிறதுக்கானது. ஸ்டார்ஸு பெர்ஃபார்மர்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? ஸ்டார்ஸை வந்து என்னால் ரசிக்கிறேன். நான் படங்கள் பார்க்குறேன். ஆனால் என் மைண்ட்லேயே இல்லை நான் ஸ்டாருங்கிறதுல. புரியுதுங்களா? அந்த அடையாளத்துக்குள்ளே என் மைண்டே கிடையாது. என் மைண்டு பூராமே அது பர்ஃபார்மாக இல்லை, எனக்கு அது ஆர்ட்டாக பிடிச்சிருக்கு. அதை நான் பர்ஃபார்ம் பண்ணுறதில் உங்களுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குன்னு உங்களால் அடையாளப்படுத்த முடியுது. அது நீங்கள் பார்க்குற பார்வையில். எனக்கு எப்பயாவது தான் நடக்கும். நான் வந்து பயங்கரமாக ஒன்று பண்ணியிருக்கேன்னு எனக்குள்ளே ஒன்று வரும்ல, எல்லா இடத்துலையும் நடக்காது. அது உங்களுக்கு ஒன்று பார்த்துருவீங்க, நல்லா இருக்குது, நான் அதை ஏற்றிட்டு போயிடுவேன். ஓகே நல்லா இருக்குது, ரைட், ஓகே. ஆனால் எனக்கு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குல்ல, அது வந்து எப்பயாவது தான் நடக்கும். எனக்கு எப்போதுமே நடக்குதுன்னா கண்டிப்பாக இல்லை, எனக்கு நடக்கலை. நான் அதை பேசுகிறது எனக்கு சில இடங்களில் அது நீங்கள் ரசிக்காமல் கூட போயிருந்துருக்கலாம், அதை பற்றி இல்லை. ஆனால் எனக்கு நடக்கும் ஒன்று. வா ஒன்று ஆனும்ல, நான் எனக்கு தெரியும். அப்போ வந்து நான் கீழே இல்லை மேலே இல்லை, எங்கேயோ ஒரு 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 ஃப்ளோட்டில் இருக்கும். அது எனக்கு
எப்போயோ தான் நடந்திருக்கு, எனக்கு ரெகுலராக நடக்கலை, எப்போயோ நடந்திருக்கு. நான் அப்படி தான் பார்க்குறேன். என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச டிஃப்ரென்ஸுங்கிறது ஃபேம் மட்டும்தான் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு ஸ்டாரா இருந்தா, அது வந்து பாப்புலாரிட்டி, ஃபேம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு பெர்ஃபார்மர் நீங்கன்னா, நீங்க எங்க வேணா ஒரு பெர்ஃபார்மரா இருக்கலாம். நீங்க ஒரு நாடக குழுவுல இருக்கீங்க. நீங்க ஒரு சின்ன ஒரு இடத்துல இருக்கீங்க. ஒரு கிராமத்துல பெர்ஃபார்ம் பண்றீங்க. அந்த கிராமத்துல நீங்க ஸ்டார் பெர்ஃபார்மர். உங்கள கூட்டிட்டு போய் எங்க வச்சாலும் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. பட் அது எல்லாருக்கும் தெரியணுங்கிற அவசியம் இல்ல. அதுதான் எனக்கு தெரிஞ்சு மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் அ ஸ்டார் அண்ட் அ பெர்ஃபார்மர். ஃபேம் தான் டிஃபர் ஆகும். அதுக்காக ஸ்டார்ஸ் கேன் ஆல்சோ பி பெர்ஃபார்மர்ஸ். அது வந்து இட் இஸ் நாட் லைக் ஸ்டாரா இருந்தா பெர்ஃபார்மரா இருக்க முடியாது கிடையாது. ஸ்டார் கூட பெர்ஃபார்மரா இருக்கலாம். பட் எல்லா பெர்ஃபார்மர்ஸும் ஸ்டார்ஸா இருக்கிறது இல்ல. நீங்க எங்க இருந்தாலும் நீங்க பெர்ஃபார்மரா இருக்கலாம். அதுதான் என்னோட தனிப்பட்ட கருத்து. சார் தெரியலையேப்பா. இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு தெரியல. என்னன்னா அது ரொம்ப ஈஸியானது கிடையாது. எனக்கு இப்போ வரைக்கும் அதுக்கு விடை தெரியல. விடை இல்லை, அது என்னன்னு புரிஞ்சுக்கூட என்னால் முடியல. இப்போ இவங்க சொன்னதில் சில விஷயங்கள் நீங்கள் சொல்லலாம். எல்லா ஸ்டார்ஸும் பர்ஃபார்மர் இல்லை, எல்லா பர்ஃபார்மர்ஸும் ஸ்டார் இல்லை, எப்படி வேணால் அது எடுத்துக்கலாம். ஆனால் பர்ஃபார்மர் அப்படின்னா ஒரு விஷயத்தை பர்ஃபார்ம் பண்ணுறது. அவங்க ஒரு ஆக்டராக இருக்கலாம், ஒரு என்ஜினியர் பர்ஃபார்ம் பண்ணலாம். பர்ஃபார்முங்கிறது என்ன? ஒரு விஷயத்தை பெர்ஃபார்ம் பண்ணுறது, நிகழ்த்துறது. அது வெறும் ஆர்ட் மட்டுமே இல்லை, அது எல்லாத்துலேயுமே அது கணக்கு. ஸோ ஒரு விஷயத்தை கணக்கச்சிதமாக இல்லை அழகாக நேர்த்தியாக மக்களுக்கு புரிகிற மாதிரி அதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கோ அந்த கண்டென்ட்குள்ளே அதை ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்கிறது ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லையா? அது எனி மீடியம்குள்ளே. ஸோ இங்கே எங்கே வந்து ஸ்டார்? அது கொஞ்சம் எக்ஸாஜரேட் ஆகி பயங்கர அது இப்போ அதுக்குள்ளே ஒரு சாதாரண வார்த்தை இல்லை. அந்த ஸ்டாருங்கிறது அதுக்கு பின்னாடி பல அரசியல் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, கிளிஷேடாக இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. அந்த வார்த்தைக்கு எனக்கு இன்ன வரைக்கும் அர்த்தம் புரிஞ்சிக்க முடியல. அது ரெண்டையுமே ஒன்றாக்கிறாங்க. அது ஒன்றாக்கிறாங்க. அதில் ஒரு பெரிய அது ஒரு ரொம்ப ரொம்ப இன்டலெக்சுவல் கேள்வியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப கிளிஷேடான கேள்வியாகவும் அது இருக்கும் இல்லையா? அந்த ஸ்டாருங்கிற வார்த்தைக்கு இது வரைக்கும் பொதுவான ஒரு ஆன்சர் இல்லை. அது ஒருத்தங்க சொல்கிறதோட வார்த்தைகளில் அது அடங்கிடுது. நான் என்னையே கேட்டுக்கிறேன், ஸ்டார்னா என்ன? இப்போ வரைக்கும் எனக்கு அது புரியல. ஸ்டார்னா என்னன்னு இப்போ வரைக்கும் புரியல. ஏன்னா ஒரே விஷயத்தை எப்பவும் கரெக்டாக பண்ணுறது தான் ஸ்டார் வேல்யூவா? இல்லை அதுக்கு இவர் இப்படி தான் பண்ணுவார், இல்லை இதை நோக்கிய ஒரு பயணம்னா ஸ்டாருக்கான வேல்யூவா? இல்லை இவர் படத்தை எல்லாரும் பார்க்குறாங்கங்கிறதுக்கான ஸ்டார் வேல்யூவா? இப்படின்னு பல கேள்விகள் இருக்குல்ல. அதுக்கு வந்து இன்னும் சரியான டெஃபினேஷன் யாருமே கொடுக்கல. ஸ்டாருன்னு உபயோகப்படுத்துகிறவங்களும் கொடுக்கல. இப்போ இவங்க சொன்னதோட வரேன். இப்போ கிராமங்களில் நீங்கள் போகிறீங்க, அங்கே ஒருத்தன் பர்ஃபார்ம் பண்ணுறான், ஒரு வில்லேஜில் ஒருத்தன் பர்ஃபார்ம் பண்ணுறான், ஒரு தெருக்கூத்துலையோ இல்லை ஒரு நாடகமோ இசை நாடகமோ எங்கேயோ ஒருத்தன் பர்ஃபார்ம் பண்ணுறான். அவன் அந்த ஊரில் ஸ்டார்னா என்ன? பாப்புலர், எல்லாருக்கும் அவனுக்கு தெரியும். இப்போ அது மட்டும்தானா ஸ்டார்? இல்லை. அப்போ அதுக்கான டெஃபினிஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல பணமாக இருக்கும், சினிமாவில் அது பணமாக இருக்கும், நாடகங்களில் வந்து அது பாப்புலராக இருக்கும், பேராக இருக்கும், புகழ், இப்படி பல விஷயத்திற்கும் ஸ்டாருங்கிறதுக்கான பர்டிகுலர் டெஃபினேஷன் எனக்கு தெரியல. இப்போ அதனால் அதை என்னால் ஆன்சர் பண்ண முடியல. இப்போ ஒரு ஏரியாவில் அது மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா? ஸ்டாருங்கிறது தானாக இருக்கிறவன் ஸ்டாரா அப்படின்னு ஒன்று இருக்குது. இல்லை தான் நினைக்கிற விஷயத்த எப்பவும் ஒரே மாதிரி மக்கள்கிட்ட சொல்கிறவன் தானா இருக்கிறவன் ஸ்டாரா? இல்லை ஒரு நேரமும் அந்த பாத்திரத்துக்குள்ளே மாறிக்கிட்டே இருக்கிறவன் ஸ்டாரா? அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஒன்றும் இல்லைங்கிறது என்னுடையது. அது பர்ஃபார்மர் அவ்வளோதான். ஸ்டாருங்கிறது அது ஏதோ விஷயத்துக்காக ஏதோ ஒன்றுக்காக டெவலப் பண்ணப்பட்ட ஒரு வார்த்தை ஜாலம் அப்படிதான் என்னோட கணிப்பு. சார் அதான் பசுவே சார், நிறைய பார்த்துருக்குறோம் லைஃப்பில், நிறைய விஷயங்கள் நல்லா சொல்லியிருக்கீங்க. எனக்கு என்னென்னா இந்த ட்ராவல் இருக்குல்ல, இந்த சினிமா ட்ராவல், நடிப்பு ட்ராவல், அப்புறம் இப்போயுமே வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டதுனால இதில் பெருசாக இது நான் பயங்கரமாக கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அது என்ன சார்? இந்த ஒரு விஷயம் வந்து என் நடிப்புலையும் என் சினிமா கேரியர்லையும் நான் வந்து கற்றுக்கிட்டேன்.
பெரிய விஷயமா இதை நான் கற்றுக்கிட்டேன். நிறைய கற்றுக்கிட்டோம் வாழ்க்கையில். நிறைய விஷயங்கள் நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய விஷயங்கள். இப்போ எனக்கு வாழ்க்கையில் வந்து ஆச்சரியங்களும் ஆச்சரியம் வந்து ஒரு மிக உன்னதமான ஒரு விஷயம் நான் பார்க்குறேன். எனி 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 எந்த விஷயமா இருந்தாலும் சரி. இப்போ அவர் பேசுகிறதுல அவனுடைய நாலேஜை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். அவங்க பேசுகிற அந்த வார்த்தை பிரயோகங்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். இதெல்லாம் என்கிட்ட இல்லை. இப்போ என்கிட்ட இல்லாத போது நான் இன்னொன்று பார்த்து வியக்கிறேன். அது வியக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அது வந்து என்னை பாதிக்குது. எனக்குள்ளே அது வந்து உள்ளே வருது. அப்போ நான் கற்றுக்கிறேன். எப்பவுமே ஒரு எம்டினஸ்குள்ளே இருந்தால் தான் நான் கற்றுக்கிறதுக்கு நோக்கி போவேன். என்னை பார்க்குறது ஆச்சரியம் ரொம்ப முக்கியமானது. எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படு, எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்படு. ஆச்சரியம் தான் உங்களுக்குள்ள விஷயங்களை கொண்டு வரும். இந்த ஸ்கிரிப்டே அப்படி தான். யாருனே தெரியாத ஒரு பையன் ஃபோன் பண்ணுறான், நல்லா இருக்கா, இப்போ பார்க்குறேன், நல்லா இருக்கியா, பண்ணலாம், சூப்பராக இருக்கியா, ப்ரொடியூசர் இல்லை சார், பாதி பேர் தான் வருவாங்க, ப்ரொடியூசர் இருக்கியா, சரி ஓகே இரு, நம்ம கேரக்டர் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி படிக்க சொல்கிறேன். அவருக்கு பிடிச்சிருக்கு, இது பண்ணி எதாவது பண்ணலாம், அப்படி தான் ஆரம்பிக்குது. ஸோ நல்லா இருக்கேன் அந்த சந்தோஷமும் அந்த ஆச்சரியமும் தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகுது. இது இல்லைன்னா நம்ம டெட். அது இருக்கணும் வாழ்க்கையில். அது போலன்னா சுவாரஸ்யம் இல்லாமல் எல்லாமே சுவாரஸ்யம் நிறைந்தது தானே வாழ்க்கை இல்லை. அதை நம்ம வந்து எக்ஸ்டர்னல் விஷயங்களை மண்டையில் போட்டுட்டு இருக்கிற ப்ரெசண்ட்டை நம்ம விட்டுறோம். அது தேவையில்லை. மைண்டை ஃப்ரீயாக வச்சு போங்க, ஜாலியாக போங்க, வரும் தானே. இருக்கிற மொமெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் உண்மைக்குமே சார், குற்றம் புரிந்தவன் அப்படி இது பண்ணாலுமே அதுவும் ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு எங்களுக்கு பார்க்கும்போது. நாங்கள் வியந்து பார்த்தோம். ஸோ வியந்து பார்த்துட்டு இங்கே வந்து எல்லாம் டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம். ஏன்னா இங்கே எங்கள் மீடியா பர்சன்ஸ் இருந்தோம்ல, நேற்று பார்த்துட்டு எல்லாம் சேர்ந்து தான் பார்த்தோம். அவ்வளோ ஆச்சரியப்படுத்துனுச்சு. எங்களை மட்டும் கிடையாது, இன்னும் சோனி லைவில் உள்ள எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தும் பார்க்கும்போது December 5 அப்படிங்கிறது. ஸோ எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப அழகாக பேசுனீங்க. மீட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் சார். ஆனால் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. தேங்க்யூ. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம்.